அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். இது ஔவை பாட்டி திருக்குறளை பற்றி வியந்து பாடின பாட்டு. வணக்கம், நான் உங்கள் வீட்டு பிள்ளை ஜிஷ்ணு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 4வது அதிகாரம், அரண் வலியுறுத்தல். நாம் நல்லா இருக்கணும்னு எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி செய்யப்படும் காரியங்களால் நிலையான பணமும் பெருமையும் தானாக சேரும் என்கிறார். எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணிச் செய்யும் அறவழியே நல்வழி, அதுவே அறம். அதை மறந்தோமேயானால் நன்றன்று, நிலை சரிந்து கேடான நிலைக்கே கொண்டு. பிறர் ஏற்கும் வகையில் தர்மம் செய்யாதே, தேவைப்படுபவர்களை சந்திக்கும் போது இயன்ற உதவியை செய்ய வேண்டும். அதாவது உதவி பெறும் சூழலை உண்டு பண்ணக்கூடாது. உதவி வேண்டப்படும் போது, அதுவும் நமது கண்களில் பட்டால் உதவி செய்யணும்னு சொல்கிறாரு. பிறருக்கு கொடுக்குறோமோ இல்லையோ, கொடுக்க ஏதாவது இருக்குதோ இல்லையோ, தூய்மையான மனதுடன் நிறைந்த அன்புடன் இருந்தால் போதும். அதுவே எல்லாத்திற்கும் நிறைந்த அறம். மற்றவையெல்லாம் வெறும் ஜோக்கு, பெருமைக்கு தம்பட்டம் அடிப்பதே என்கிறார். அடுத்தவங்க வளர்ச்சியை கண்டு பொறாமப்படுதல், உலக பற்றுகள் காரணமான ஆசைகள், கோபம், கடுஞ்சொல் பேசுதல், அதாவது தகாத வார்த்தை பயன்படுத்துதல், இந்த 4 கூடாத சுபாவங்களை தவிர்த்து வாழ்வதே நல்வழி என்கிறார். உதவி செய்யறது நல்ல பழக்கம். அதை நாம் ஒரு லெவலுக்கு வந்த பிறகு செய்யலாம்னு விட்டுடாம, இந்த உதவி செஞ்சால் இந்த பலன் கிடைக்கும்னு, அந்த உதவி செஞ்சால் அந்த பலன் கிடைக்கும்னு நினைக்காம உதவி செய்யணும். நாம் உதவி செஞ்ச இடத்துல இருந்து தான் பலன் திரும்பி வரணும்னு இல்லை, நாம் உதவி செய்யாத இடத்துல இருந்து கூட நமக்கு உதவி வரும். அதுதான் இறுதி காலத்தில் நிலைக்கும் நிலையான துணை. பணத்தை சேர்த்துவிட்டு பல்லக்கில் போகின்றவர்களிடமும், பணத்தை சம்பாதிக்க பல்லக்கை தூக்கி செல்பவர்களிடமும் அறத்தின் முக்கியத்துவத்தையும் அதன் பயனையும் போதிக்க எண்ண வேண்டாம் என்கிறார். அதே சமயம் பணத்தை சேர்த்தவர் எப்படி பல்லக்கில் மகிழ்ச்சியாக பயணிக்கிறாரோ அதேபோல் அறத்தை சேர்த்தவர்கள் நன்மையில் திளைப்பர். போகும்போது எதையும் கொண்டு செல்ல போவதில்லை. அதனால் இப்பிறவியின் வாய்ப்பை வீணாக்காமல் நல்லவையை மட்டுமே செய்து வந்தால் அடுத்த பிறவி என்று ஒன்று இல்லாமல் முற்று பெறும். அறநெறியில் வாழ்வதே உண்மையான இன்பம். மற்ற இன்பம் எல்லாம் பேரளவில் மகிழ்ச்சியே, ஆத்மார்த்தமான மகிழ்ச்சி தருவன அல்ல. இப்பிறவியில் நாள்தோறும் செய்யப்படும் நற்செயல்களே முற்பிறவியின் பழிகளை களையக்கூடிய வழி. ஓகே விவஸ், அதிகாரம் 4 அரண் வலியுறுத்தலோட விளக்கு வரிய விளக்கமாக பார்த்துட்டோம். இந்த அதிகாரத்தில் எனக்கு பிடிச்ச குறள், ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே, செல்லும் வாய் எல்லாம் செயல். பிறர் ஏற்கும் வகையில் தர்மம் செய்யாதே, வழியில் தேவைப்படுபவர்களை சந்திக்கும் போது செஞ்சால் போதும். நாம் திருக்குறளை பற்றி உயர்வாக பேசுகிறோம், ஆனால் நம்ம திருக்குறளை முழுசாக தெரிஞ்சிக்காமலே இருக்கிறோம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும். வாழ்க வளமுடன். நன்றி.